வெல்கம் டு மிஸ்டர் விளாக். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர் உள்ள திப்பு சுல்தான் மெமரி ஹால் தான் வந்திருக்கோம். ஓகே வீடியோ அவ்வளோ கிடையாது, ஃபோட்டோ மட்டும் தான் வராங்க. இந்தியனுக்கு 20 rupees, ரோபோட்டுக்கு பாரு, ஃபாரினர்னா 250. டோட்டலாக ஒரு ஆளுக்கு 20, 2 பேருக்கு 40 ப்ரோ. ஃபோட்டோ ஒன்லி தான் அலோடா, வீடியோ கிடையாது. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெளில ஒரு QR கோட் இருக்குது. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் போகுது. அந்த வெப்சைட்டில் பே பண்ணி டிக்கெட் எடுத்துக்க வேண்டியதுதான். மெமரி ஹால்னு சொல்லுவாங்க, சம்மர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்குது, அதனால சொல்லுவாங்க. திப்பு சுல்தான்னா யாரு? திப்பு சுல்தானா இங்கே கேள்விப்பட்ட பேர் போல இருக்குல்ல. திப்பு சுல்தான்னா சோசியல் புக்கில் படிச்சிருப்போம், ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு கிங்கு அவரை பற்றி தான், அவரோட பேலஸ் தான் இது. எதுக்கு இங்கே அவர் இங்கே கட்டியிருக்காரு, எதனால இந்த பேலஸ் இங்கே கட்டியிருக்காருங்கிறது. ஏன்னா இது திப்பு சுல்தானுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஏன்னான்ட்டு திருப்பி திப்பு சுல்தான் பேரை சொல்ல போறீங்க. பேலஸ் எதுக்கு கட்டிருக்காருன்னு சொல்லுங்க. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பேலஸ் எது கட்டியிருக்காருன்னா அது இது கட்டியிருக்காரு சொல்றேன், அது பொறுமையாக சொல்கிறேன். திப்பு சுல்தானுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்னா டைகர் ஆஃப் மைசூர்னு இன்னொரு பேர் இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? இல்லை உனக்கு தெரியுமா? சொல்லு, எடுத்து வச்சிருப்பே, அதை சொல்லு. ஏன்னா அவர் எப்படின்னா சரியான ஆளுங்க அவரு. யோசிச்சு சொல்லுங்க பொறுமையா, ஒன்றும் பிரச்சனை. அதான் சரியான ஆளுங்க அவரு. எதனால சரியான ஆளு சொல்கிறேன்னா, ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிற வாரில் கடுமையாக போராடி இருக்காரு. அப்புறம் முதல்ல இந்தியாவிலேயே ராக்கெட்டை வார் யூஸ் பண்ண ஆள்னா இவர் மட்டும்தான். சரி, யார் கூட வார் பண்ணாரு? யார் கூட வார் பண்ணா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட இவர் வார் பண்ணியிருக்காரு. இவர் பிரிட்டிஷோட பேட்டில் பண்ண விதம், அதாவது இவரோட அக்ரெசிவான கேரக்டரு, ஃபியர்லெஸ்ஸான அவரோட தைரியம், இது மட்டும் இல்லாமல் இவர் யூஸ் பண்ண பொருள், ஸ்வாடு, உட்காந்துருப்பாங்க பேக்ரவுண்டில் இந்த சீட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் டைகரோட சிம்பிள், அதாவது டைகர் பதிச்ச அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஒருத்தர் படுத்திருப்பாரு. அவர் மேலே ஒரு டைகர் அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். அதை தான் குறிக்கணும். அவரு தான் திப்பு சுல்தான். அவர் தான் பிரிட்டிஷை எதுக்குற மாதிரி அந்த சைன் காட்டியிருப்பாங்க. அது உள்ளேயுமே இருக்குது, அது மென்ஷனாக இருக்குது. இந்த பேலஸுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம், ஏன் இங்கே இதை கட்டியிருக்காரு? இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாகவும் கிடையாது. இவர் ஸ்டே பண்ணி தங்குறதுக்கு மாதிரியான கிடையாது. சும்மா ஒரு 2 ரூமு, ஒரு பால்கனி, கீழே அதே சேம் மேலே என்ன இருக்கிறதோ அதே மாதிரி கீழே இருக்கு. அந்த மாதிரி தான் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. இது எதுக்காக இதை பண்ணியிருக்காருன்னா, இங்கே வார் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பாகுபலி படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த போருக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, எப்படி அட்டாக் பண்ணுறோம், என்னென்ன பண்ணலாம்ங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களே, யோசிக்கிறாங்களே. வாரோட முக்கியமான தீர்ப்பு, அதுக்கு பிளான் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் மீட்டிங்கோ இதாக இருந்தாலும் இங்கே தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இல்லாமல் ஃபாரினர்லாம் இங்கே அந்த டீலிங்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. அதுக்கு தான் இந்த பேலஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை அவர் இருக்கிற வரையும் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிரிட்டிஷ் இங்கே உள்ளே வந்தப்போ இந்த இடத்த என்னவா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கேமரா இருக்குது. பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் அவங்க என்னவா எடுத்திருக்காங்கன்னா, இந்த இடத்த ஒரு ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணியிருக்காங்க. குடோன் மாதிரி அவங்க தேவையில்லாத பொருளாக இந்த இடத்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஒரு ஆஃபீஸ் ரூமா, சும்மா சிம்பிளாக ஒரு ஆஃபீஸ் ரூமா அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இவர் எப்படின்னா பெரிய ஒரு விஷயத்துக்குலாம் இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காரு. பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எளிதாக இந்த இடத்த அவங்க இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. அதனால யூஸ் பண்ணுறப்போ இந்த பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெயிண்டிங் தான் இருக்கும். நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. அதில் முக்கியமான டேமேஜ் ஆனதில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். உள்ளே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ஆர்கிடெக்டா ஒரு வாரை மென்ஷன் பண்ணுற மாதிரி, ஒரு அவரோட வாழ்க்கையை மென்ஷன் பண்ணுற மாதிரி நிறைய டிராயிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. எதனால் டேமேஜ் ஆகிருக்குன்னா, இந்த மாதிரி பிரிட்டிஷ் அந்த இடத்த யூஸ் பண்ணுறதுனால, ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணாங்களே, அதனால் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம், பிரிட்டிஷ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த கவர்மெண்ட் ஒரு மியூசியமாக மாற்றிருக்காங்க. அதை அப்படியே பாதுகாத்து அந்த பெயிண்டிங் கொஞ்சம் ஓகே தெரிகிற அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் ப்ராப்பராக இருக்காது, உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் இருக்கும், விஷுவலாக பார்க்குற அளவுக்கு இருக்கும் இந்த இடம்.
பெயிண்ட் ஆகிறப்ப இந்த இடத்துல பாரு, இதுக்கப்புறம் நம்ம பசங்க தான் யாரும் வேலை பார்த்துக்கிறாங்க. ஸ்டோரேஜ் டச்னு போட்டிருக்காங்க, டச் பண்ணாதீங்க. பிரிட்டிஷ் பாதி தான் டேமேஜ் பண்ணியிருப்பாங்க, பாதி வந்து நம்ம ஆளுங்க அங்கே போயிட்டு கிறுக்கிறது, சுரண்டுறது, அந்த மாதிரி நிறைய வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அதனால என்னன்னா, தயவு செய்து வந்தீங்கன்னா பாருங்க. இது வந்து நீ வந்ததுக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு போங்க. அதுக்காக வந்தது கல்வெட்டுல டேட் ஒன்றோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான். எதனாலனா இது வந்து ஒரு ஆர்கியாலஜி ஸ்பேஸ். இது இப்போ நினைச்சா கூட இது வரைய முடியுமா தெரியல. அது அப்போ என்ன யூஸ் பண்ணி வரைஞ்சாங்கன்னு தெரியல. பட் ஆனால் நல்லா இருக்கு. அது ஒரு ஹிஸ்ட்ரி. அது அதில் போயிட்டு நம்ம ஆளுங்க சுரண்டுறது, பேர் எழுதுறதுலாம் வேணாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அதாவது கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2-3 திங்ஸ் இருக்குது, அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. பட் ஆனால் வெளில அது கொஞ்சம் இந்த பில்லர்லாம் இருக்குது, அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அலோடு உண்டு. வீடியோஸ் சுத்தமாக கிடையாது. அதனால் நீங்கள் வந்து மெமரிஸுக்கு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் ஆனால் நல்லா விசிட் பண்ணலாம். நல்லா இருக்குது இந்த இடம். நல்லா ஒரு கிங்கு வாழ்ந்தாரு, வந்துட்டு போன இடத்துக்கு நம்ம வரது, அவர் இருந்தாங்கங்கிறதுக்கு ஒரு மெமரியலாக இந்த பேலஸ் இருக்குது. பார்க்கலாம். இது பெங்களூரில் விசிட் பண்ணுறது மஸ்டான பிளேஸ். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.